Good evening, respected dignitaries on the dais, respected chairman sir. First of all, I would like to thank for giving this opportunity and esteemed chief guest. Good evening sir. Parents எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்களேன் தயவு செய்து. இல்லை கண்டிப்பாக இவ்வளோதான் உங்களுக்கு எனர்ஜியா? இன்னும் நல்லா நீங்கள் நிறைய பேச்சாளர் பேசுகிறதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கொடுக்குற அந்த கைத்தட்டல் தான் இங்கே இருக்கிற பசங்களோட சில பேர் லைஃபே மாற்றும். இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன பசங்க வந்து வாங்கும்போது நீங்கள் கொடுக்குற கைத்தட்டல் அவங்க வீட்டுக்கு இல்லை, இன்னும் ஒரு வாரம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது தெரியுமா? ஸோ பசங்களை நம்ம என்கரேஜ் பண்ணுங்கள். அந்த கைத்தட்டுறதுனால கைத்தட்டுற நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், அதை வாங்குறவங்களுக்கும் சந்தோஷம். ஸோ நீங்கள் போகிறதுக்குள்ளே நிறைய கை தட்டிட்டு உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து போனால் பரவாயில்ல. அண்ட் ஆன் பிகாஃப் ஆஃப் மை டீம் ஐ எம் ஹியர் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். எங்கள் சேர்மன் சார் வந்து இந்த வருஷம் நம்ம அகாடமிக்கலாக காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சார் வந்துட்டு வச்ச ஒரே ஒரு டிமாண்ட், நீங்கள் பெஸ்ட்டாக என்ன அகாடமிக்கல் பிளான் பண்ணணுமோ பண்ணுங்கள், பேக் சைட்லேருந்து என்னோட சப்போர்ட் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிளாட்ஃபார்மில் நிறைய பேரண்ட்ஸ் இருக்கீங்க, உங்ககிட்ட கன்வே பண்ணுறது ஒன்று தான். இந்த சொசைட்டியில் பொதுவாக ஒரு சில தவறான கருத்து இருக்குன்னு சொல்லலாம். என்னென்னா அதிகமாக சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் திறமைசாலி அப்படின்னு. கண்டிப்பாக அப்படி கிடையாது. அவங்க திறமைசாலி தான் இல்லைன்னு சொல்ல, பட் நம்ம எவ்வளோ மென்டலி பீஸ்ஃபுல்லாக இருக்கோம், எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்ககிட்ட வந்து திடீர்னு ஒருத்தவங்க வந்துட்டு எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களோட அடுத்த கேள்வி மெஜாரிட்டியாக என்ன இருக்குன்னு கேட்டால் எவ்வளோ சம்பளம்னு கேட்பீங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஒரு 45-50 வயசானவங்க வேலை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எங்களோட எய்ம் வெறும் நீட் ஜேஇக்கு மட்டும் நாங்கள் இங்கே எக்ஸாம்ஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்க வரல, கோச்சிங் கொடுக்க வரல. அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் பேனர்ஸ் உள்ளே வரும்போது என்ட்ரன்ஸில் பார்த்துருக்கலாம், நீட் ஜேஇ, நீட் இல்லாமல் ஜேஇ இல்லாமல் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எங்கள் சைட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போயிருக்காங்க. ஸோ உங்கள் பசங்க இந்த 2 டிசிப்ளின் இல்லாமல் அவுட் ஆஃப் தட் ஒரு 17-18 எக்ஸாம்ஸ் இருக்குது எங்கள் சைட்லேருந்து இன்புட்ஸ் கொடுக்க நாங்கள் ரெடி. ரிசீவரனில் அதை எடுத்துக்க நீங்கள் ரெடினா கண்டிப்பாக பண்ணிடலாம். அண்டு அ வெரி இம்பார்ட்டன்ட் திங், உங்கள் பசங்களுக்கு நீங்கள் இங்கே இருக்க பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் 40 ஏஜுக்கு மேலே நீ ரொம்ப கஷ்டப்படாமல் 40 வயசில் ஃபினான்ஷியலி ரிட்டையர்ட் ஆகிடுறா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? யாராவது ஒரு பேரண்ட்? எனக்கு எங்கள் அம்மா அப்பா சொன்னதில்லை. 40-45 வயசுலேயே நீ ஃபினான்ஷியலி ரிட்டையர் ஆகிடுறா, அதுக்கப்புறம் பணத்தை பற்றி நீ கவலைப்படாத, அதுக்குள்ளே நீ செட்டில் ஆகிடணும் அப்படின்னு நம்ம எஜுகேட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப ரேர் தான். இப்போது இந்த டேஸில் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி படித்தே ஆகணும். உங்களுக்கு அதிகமாக நீட் எக்ஸாம் பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த வருஷம் நீட் எக்ஸாம் ரிஜிஸ்டர் பண்ணவங்க கம்மிங் May 4 அவங்க எக்ஸாம் எழுத போகிறாங்க. 24 lakhs பீப்புள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 24 லட்சம் பேர் அந்த எக்ஸாம் எழுத போகிறாங்க. அரவுண்ட் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது தெரியுமா? வெறும் 1,20,000 சீட்டு தான் ஆல் ஓவர் இந்தியாவில். அந்த எக்ஸாம்ஸ்க்கு போட்டி போடுறாங்க அப்படின்னா நம்ம பசங்க எவ்வளோ படிக்கணும்னு பார்த்துக்கோங்க. டே நைட் அவங்க படிச்சுட்டே தான் இருக்கணும். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே வரத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த கிளாரிட்டிலாம் தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி நாங்கள் ஒரு டாக் கொடுத்தோம். மறுபடியும் இந்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது அது எண்ட் ஆஃப் May or June we are ready to come and give a clarity to you. நீங்கள் வாங்க, அந்த மீட்டிங் வாங்க, எங்களோட அகாடமிக் பிளான் என்னன்னு சொல்கிறோம். இந்த நீட் ஜேஇ இல்லாமல் இன்னும் எவ்வளோ எக்ஸாம்ஸ்க்கு பசங்களை ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு 400 மார்க் டோட்டல் எடுக்கிற பையன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் பிளேஸ் ஆக முடியும். கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க, GFTI. அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டுக்கும் நம்ம நிறைய பேர் எக்ஸாம் எழுதுறதில்ல, எழுதுனா நம்ம பசங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் நாங்கள் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு நாங்கள் இங்கே சர்வீஸ் பண்ண ரெடி. அண்ட் அதுக்கு சேர்மன் சாரும் ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறோம். நீங்கள் எதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம், உங்கள் அகாடமிக் பிளானை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஸ்டூடெண்ட் சைடில் இருந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. நான் சொன்ன ரேஷியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, 24 lakhs எழுதுகிறாங்க. அதில் ஒரு 7 to 6 lakhs பீப்புள் யாருன்னு கேட்டால் உங்கள் பசங்களை விட வயசில் பெரியவங்க ரிப்பீட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க காம்படிஷன் யாரோட இருக்கும்? தன்னை விட பெரியவங்களோட காம்படிட்டர்ஸாக இருக்காங்க. அப்போ எவ்வளோ ஒர்க் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இன் ஜென்ரல் ஆஸ் அ டீச்சர் நான் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறது இந்த மொபைல் டிஸ்ட்ராக்ஷன். எழுப்பி விட்டா எந்திரிக்க மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 8th grade 9th grade பசங்க கண்டினியூஸாக
ஒரு 7 hours சிட்டிங் 6 hours சிட்டிங் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. எப்படி சார் 9th படிக்கிற பையன் அவ்வளோ நேரம் உட்காருவான் படிக்கிறதுக்கு அப்படின்னு. நான் ஸ்கூல் டைம் இல்லாமல் சொல்கிறேன். இருக்கிற காம்படிஷன்ஸ்க்கு உங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும்ல. நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது இந்த டிஸ்ட்ரிக்டோட காம்படிட்டர்ஸ் இல்லை, தமிழ்நாடு காம்படிட்டர்ஸ் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா லெவலில் அவன் ரேங்க் வரணும் அப்படின்னா வி ஹாவ் டு ஒர்க் மோர். ஸோ 8, 9 கிரேட் பேரண்ட்ஸ் எல்லாமே உங்கள் பசங்களை ஒரு 5 hours ஒரு சிட்டிங்கில் படிக்கிற பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. 10th வந்துட்டாங்க அப்படின்னா போர்டு எக்ஸாம் வரும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க படிக்கணும். 11th 12th 2 வருஷம் நம்ம படின்னு சொல்லாமல் அவன் படிச்சிட்டான் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கோல்டன் ரிசல்ட்ஸ் வந்துடும் கண்டிப்பாக. அண்டு சார் சொன்னாங்க டீச்சர்ஸ் எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா உங்களால் கூட ஈஸியாக உங்கள் எமோஷன்ஸை பசங்க மேலே காட்டிடலாம். கோவம் வந்தால் திட்டிடலாம், தப்பு பண்ணால் அடிச்சிடலாம். எங்களுக்கு அந்த ஃப்ரீடமும் கிடையாது. இல்லை, நாங்கள் திட்டிட்டா ஹோல் டே அப்செட்டாக இருப்பான். அவன் என்ன நினச்சிட்டு இருந்தாலும் நாங்கள் அவன் கூட பாண்டிங்கில் இருந்து தான் படிக்க வைக்கணும். ஸோ உங்கள் பசங்க மேலே உங்களை விட எங்களுக்கு அக்கறையும் ஜாஸ்தி, பொறுமையும் ஜாஸ்தி. ஸோ டீச்சர்ஸ் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், டீச்சர்ஸ் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு அகாடமிக் பிளானில் எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் மே our team will come here. ஸோ மீட்டிங் கால் ஃபார் பண்ணும்போது நீங்கள் எல்லாருமே வாங்க, we will give a clarity and I would like to thank chairman sir for giving this opportunity. Thank you.